இந்த முனையில அண்ணன் கிரியப்பா ரோட்ல ஒரு டீ கடை இருக்கும். அந்த டீ கடையில போய் அண்ணன் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? ஒண்ணு சந்தேகப்படுவாரு, இல்லன்னா ஏதாவது தலையை சொறிவார் இல்லையா? அவருக்கு சட்டம்னால என்னன்னு தெரியாது, ஒழுங்குனால என்னன்னு தெரியாது. ஆனா சட்டம் ஒழுங்கு நல்லா இல்லங்கிற இம்ப்ரெஷன் மட்டும் அவர் மண்டையில இருக்கு. இது எங்க இருந்து உருவாகுது? உங்க ஊர்லயோ உங்க தெருவுலயோ அதிமுக காரர்களோ பிஜேபி காரர்களோ பொதுக்கூட்டம் போட்டு தெருமுனை கூட்டம் போட்டு திண்ணை பிரச்சாரம் பண்ணி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் எப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கிற இம்ப்ரெஷன் வருது? சிம்பிள். அந்த ஐடியாவை சமூகத்தில் விதைக்கக்கூடிய இடமாக சமூக ஊடகங்களும் இருக்கிறது. இப்ப நாம அதை எப்படி பஸ் பண்றது? ஒரு சின்ன டேட்டா மைனிங் தான். NCRB டேட்டான்னு ஒன்னு இருக்கு, ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தகவல். அதுல நான் சொல்றது பெரிய கிரைம்ஸ் மட்டும், சின்ன கிரைம்ஸ் இந்த SLL கிரைம்னு சொல்லுவோம், அதை விட்டுட்டு பெரிய கிரைம்ஸ் மட்டும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டில் 8,91,700 குற்றங்கள் நடந்தது. 2022 ஆண்டு ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளில் அதை 1,93,913 குற்றமாக குறைத்த மகத்தான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. ஆனா ஊடகங்கள் என்ன சொல்லுது? சட்டம் ஒழுங்கு. இதை பஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவை? இந்த ஒரே ஒரு ஸ்லைடு போதும். இதை நீங்க மீமா போடலாம், செய்தியா போடலாம், ரீலா போடலாம். உங்க இன்ஸ்டாகிராம்ல ரீல் போட்டீங்கன்னா ஒரு 1000 பேர் பார்த்தா போறோம். அட்லீஸ்ட் அவன் நம்பணும்னு அவசியம் இல்ல, அவனுக்கு ஒரு குழப்ப மனநிலை வந்துட்டாலே போதும், அவங்க தேட ஆரம்பிச்சிடுவாங்க. என்னால் இது பெரியார் மண், மக்கள் தேடுவதற்கு எப்போதும் தயாராக இருக்கு. அடுத்து இது ஒரு பாப்புலர் நரேட்டிவ், திமுகவுக்கு எதிரான நரேட்டிவ்ஸ் எப்படி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு. சென்னைக்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வராரு. அவர்கிட்ட போய் மைக்க நீட்டுறாங்க. மைக்க நீட்டி, ஐயா இந்த தூத்துக்குடி ப்ராஜெக்ட் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் என்ன பண்றாரு? அது தமிழ்நாடு அரசு வேணான்னு சொல்லிடுச்சு அப்படின்றாரு. உடனே தினமலர் என்ன போடுறாங்க? தமிழ்நாடு அரசு வேண்டாம் என்று சொல்லிவிட்டது வளர்ச்சிக்கு எதிரான திமுக அரசு அப்படின்னு 8 கால நியூஸ் ஹெட்லைன். அத நம்ம அறிவுஜீவி ஒருத்தர் எடுத்து, யாரு, ஒரு தற்குறிக்கு அப்பா அவர் எடுத்து, தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உதவ மத்திய அரசு தயாராக இருக்கிறது, மெட்ரோவுக்கு காசு வாங்குறதுக்கு நாங்க பட்ட பாடு தலைவருக்கு தான் தெரியும், பக்கத்துல இருந்து பார்த்த ராஜாரானுக்கு தான் தெரியும். இல்ல, அவர் அவங்க வளர்ச்சிக்கு உதவுறாங்களாம், நம்ம அதை தடுக்கிறோமா அப்படின்னு போடுறாரு. அந்த கோமாளி என்ன, நான் ஏன் கோமாளின்னு சொன்ன கடைசியா சொல்றேன், அர்த்தம் இல்லாம சொல்ல மாட்டோம். திமுக மேடைகளில் அர்த்தம் இல்லாத பேச்சு இருக்கவே இருக்காது. பின்னோக்கி இருக்கிறது திமுக அரசு, நான் போராட்டம் பண்ண போறேன் அப்படிங்கிறாப்ல. உடனே இவரு, ஐயோ அவன் ஏதோ அறிவிக்கிறான்டா, என்னன்னு பாருங்கடா, அப்புறம் நம்மளை பார்த்து கேள்வி கேட்பானுங்களா அப்படின்னு இவர் பயந்துகிட்டு இவரும் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாரு. ஒரு 5 நாள் கழிச்சு சாவகாசமா தின்னதெல்லாம் தெரிச்ச பிறகு பொங்கல் லீவ்ல அடுத்த ஸ்லைடு அஸ்வினி வைஷ்ணவ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஐயா அவன் தூத்துக்குடின்னு சொன்னது என் காதுல தனுஷ்கோடின்னு விழுந்துருச்சு, அதனால தனுஷ்கோடியை தான் அவங்க வேணான்னாங்க. டியூ டு என்விரான்மெண்டல் கண்டிஷன், இயற்கை காரணமாக தனுஷ்கோடி திட்டம் வேண்டாம் என்று சொன்னோமே தவிர தூத்துக்குடி திட்டத்தை வேண்டாம் என்று நாம் சொல்லவே இல்லை. அவர் ஒரு பொய்ய சொல்றார், அந்த உண்மையை 5 நாள் கழிச்சு சொல்றாரு. இடைப்பட்ட 5 நாள்ல ஊடகங்கள், சமூக ஊடகங்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு எதிராக பரதநாட்டியம் ஆடுறான். அப்ப நமக்கு தேவை என்னன்னா, இந்த இடத்துல விழிப்போட இருக்கணும். பார்லிமெண்ட்ல என்ன பதில் சொன்னாங்க அஸ்வினி வைஷ்ணவ்ங்கிறத எடுத்து போடுறதுக்கு நம்மகிட்ட 100 ட்விட்டர் ஹேண்டில் இருக்கு. அதை பரப்புவதற்கு ஆள் இல்லை, பரப்புவதற்கு நீங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் பங்களிப்பு செய்யுங்கள். அவ்வளவுதான் ரெக்வெஸ்ட், வேற ஒண்ணும் கிடையாது.